Class 9 Chapter 6 Lines and Angles. இப்போ நம்ம தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 9ல் என்னென்ன தியரம்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். தியரம் 1, if two lines intersect each other then the vertically opposite angles are equal. ஸோ இப்போ இதுதான் ரெண்டு லைன், ஏபி ஒரு லைன் இருக்குது, சிடி ஒரு லைன் இருக்குது. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆனால் இந்த ஏஓசியும் டிஓபியும் ஈக்குவல், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி ஏஓடியும் சிஓபியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், தே ஆர் ஈக்குவல். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏஓடி ஈக்குவல் டு பிஓசி, ஏஓசி இஸ் ஈக்குவல் டு டிஓபி. ஓகே, இப்போ தியரம் 2 பார்க்க போகிறோம். இஃப் a transversal intersects two parallel lines then each pair of alternate interior angles is equal. நம்ம ஏற்கனவே இதை பற்றி parallel lines and transversal ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ ரெண்டு parallel லைன் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிளில் இன்டீரியர் ஆங்கிள், டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் ஆர் கால்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், alternate interior angles, they are equalனு நம்ம அந்த parallel lines and transversal ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே தியரம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஆங்கிள் Q ஆங்கிள் R ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். டிரான்ஸ்வர்சலுக்கு லெஃப்டில் ஒரு ஆங்கிள், டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட்டில் ஒரு ஆங்கிள். தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பிட்வீன் த parallel lines. ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். So if a transversal intersects two parallel lines then each pair of alternate interior angles is equal. Theorem 3, if a transversal intersects two lines such that a pair of alternate interior angles is equal then the two lines are parallel. முதல்ல ரெண்டு லைன் parallel transversal intersect ஆனால் alternate interior angles are equal சொன்னோம். இப்போ அதே மாற்றி சொல்கிறோம். if a transversal intersects two lines and the interior angles, alternate angles are equal, then the two lines are parallel. Alternate interior angles equal இருந்தால் then the two lines are parallelனு இந்த இடத்துல சொல்கிறோம். சரியா, இதே தியரம் தான். பட் இந்த இடத்துல இன்டீரியர் parallel லைன்ஸ்குள்ளே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருந்தால் ஈக்குவல் சொல்கிறோம், alternate interior angles. இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சலுக்குள்ளே ரெண்டு லைனுக்குள்ளே alternate interior angles ஈக்குவலாக இருந்தால் then the two lines are parallel அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒரு தேர்ட் தியரம். தியரம் 4, if a transversal intersects two parallel lines then each pair of interior angles on the same side of the transversal is supplementary. முன்னாடி தியரமில் என்ன பார்த்தோம்? இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தோம். இந்த இடத்துல சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல், இதுவும் நான் உங்களுக்கு parallel lines and transversalல சொல்லியிருக்கேன். இந்த தியரமும் அதில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல்னால் இந்த பக்கமே இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிளும் சேர்த்தா சப்ளிமெண்ட்ரி சொல்கிறோம். சப்ளிமெண்ட்ரினா 180, இந்த ஆங்கிளும் சேர்த்துனா சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் இஸ் 180. அதே மாதிரி சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் 180. புரிஞ்சுதா? இப்போ transversal intersects two parallel lines, இதான் transversal intersects two parallel lines, then each pair of interior angles என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்குள்ளே வர ஆங்கிள் on the same side of the transversalனா இதான் டிரான்ஸ்வர்சலுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள், ஓகே, of the transversal is supplementary. ஸோ இது ரெண்டு கூட்டினா சப்ளிமெண்ட்ரி. தென் ஈச் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ 50 இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் 130 இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும். அதுதான். ஓகே, தியரம் 5 தியரம் 4ஓட கான்வர்ஸ். அதே மாதிரி தியரம் 3 தியரம் 2ஓட கான்வர்ஸ். அதே மாதிரி இப்போ என்னங்க சொல்கிறான்? இஃப் அ transversal intersects two lines such that the pair of interior angles on the same side of the transversal is supplementary then the two lines are parallel. ஸோ என்ன சொல்கிறான்? ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்கிற ரெண்டு லைனை இன்டர்செக்ட் பண்ணது, அதோட இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டும் கூட்டினா 180 வந்தால் then the two lines are parallel. முன்னாடி நம்ம சொன்ன தியரம் 4ஓட கான்வர்ஸே தான் இது. அதே தியரம் தான் கான்வர்ஸாக சொல்கிறோம். அந்த இடத்துல ரெண்டு பேர் ஆஃப் லைன் parallel லைனுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் இருந்தால் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம். இங்கே அதே ரிவர்ஸில் சொல்கிறோம். ஸோ கான்வர்ஸ், இஃப் அ டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட்ஸ், இப்போ இதுதான் டிரான்ஸ்வர்சல்னா intersect two lines
Okay, if a transversal சரியா if a transversal intersects two lines such that இந்த two lines intersects பண்ணுறது such that the pair of interior angles இதுதான் pair of interior angles on the same side of the transversal வந்து 180 இருந்தால் then these two lines are parallel அதுதான் சொல்கிறோம். ஓகே, நம்ம தியரம் 4ஓட கான்வர்ஸ் தான் இது. பார்க்கலாம். lines which are parallel to the same line or parallel to each other. ஸோ இப்போ ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, திருப்பி இன்னொரு லைன் அதே மாதிரி இருந்ததுன்னா தென் தீஸ் லைன்ஸ் ஆர் ஆல்சோ பேரலல் டு ஈச் அதர். இது எல்லாமே பேரலல் தான் சொல்கிறோம். லைன்ஸ் விச் ஆர் பேரலல் டு த சேம் லைன், இந்த ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, திருப்பி இங்கே ஒரு லைன் போட்டேன்னா சேம் லைன் ஆர் பேரலல் டு ஈச் அதர். லைன்ஸ் விச் ஆர் பேரலல் டு த சேம் லைன் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இது எல்லாமே பேரலல் தான். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான், பட் இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். Theorem 7. The sum of the angles of a triangle is 180. அப்படின்னா என்ன? ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ இதில் ஒரு 3 ஆங்கிள் இருக்குது. இந்த 3 ஆங்கிளையும் கூட்டினா வந்து 180 டிகிரிஸ். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் கூட்டினா 180 டிகிரிஸ். Sum of the angles of a triangle is 180. This is theorem. This is one of the theorems. Okay. இதுவும் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க, முன்னாடி கிளாஸ் ஏர்லியர் கிளாஸஸ்லேயே. இஃப் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொடியூஸ்ட் தென் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ ஃபார்ம்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்படின்னா என்ன? இதான் ட்ரையாங்கிள். இஃப் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னா என்ன? இப்படி இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கிறோன்னு வச்சுக்கோ, இஸ் ப்ரொடியூஸ்டு தென் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதில் எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதெல்லாம் வந்து உள்ள ட்ரையாங்கிள்குள்ளே ஈக்குவல் டு போன தியரமில் பார்த்தோம் இல்லையா, சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180. ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் இஃப் அ சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ப்ரொடியூஸ்ட், இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், தென் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஸோ ஃபார்ம்டு, இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குது? இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ். அதுதான் இந்த தியரம் 8. அப்படின்னா என்ன? சப்போஸ் இது 70 என்ன சொல்லலாம், இது ஒரு 60 இருக்குது வச்சுக்கோங்க, இது ஒரு 70 இருந்ததுன்னா இது ரெண்டையும் கூட்டினா என்ன? 130 டிகிரிஸ். இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இதுக்கு இது ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதில் ஒன்று 60னா ஒன்று 70 இருந்ததுன்னா தென் திஸ் பிகம்ஸ் 130. இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா இந்த ஆங்கிள் கிடச்சிடும். So exterior angle is so formed is equal to sum of the two interior opposite angles. Okay. It is obvious from the above theorem that an exterior angle of a triangle is greater than either of its interior opposite angle. Definitely. ஏன்னா exterior angle வந்து sum of the interior opposite angleனால கண்டிப்பாக இது வந்து greater than the interior opposite angles தான். எய்தர் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இந்த ரெண்டு ஆங்கிளோட இது கிரேட்டராக தான் இருக்கும். ஏன்னா அது கூட்டினா தானே எக்ஸ்டீரியர் ஆங்கிளே வருது. ஓகே, ஸோ இதோட நம்ம கிளாஸ் 9ல் உள்ள தியரம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.